Hi friends, welcome to Diya Samayal. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா பீட்ரூட் வச்சு ஒரு பொரியல் தான் பண்ண போறோம். பார்க்கிறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா, ரொம்ப டேஸ்டா, அதே சமயத்துல ரொம்ப ஹெல்தியான பொரியல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. பொரியல் பண்ண ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உடைச்ச உளுந்து சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. 5 பல்ல பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் வதங்கி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் 1/4 கிலோ பீட்ரூட்டு தோல் சீவி மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸில் கட் பண்ணணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் சேர்த்து ஒரு கலரி விட்டு பொரியலுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து பீட்ரூட்டு, அந்த வெங்காயம், எண்ணெய், உப்பு எல்லாம் ஒன்று சேர ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. 1 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர கிளறி விட்டாச்சு. இப்போது காயிலே நம்மளுக்கு நல்லா தண்ணி விடும். அதனால் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து காயை ஒரு கலரி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் காயை நல்லா வேக விடுங்க. அப்பப்போ மூடியை திறந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காய் வேகிறதுக்குள்ளே நம்ம பொரியலுக்கான தேங்காய் மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் மசாலா அரைக்க ஒரு மிக்சி ஜாரில் 2 பத்தை தேங்காவை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க. 1 பூண்டு உரிச்சி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்து அரைக்கிறனால பொரியல் ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா துருகுன மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா துருகுன மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. மூடியை திறந்து ஒரு கலரி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் காயை நல்லா வேக விட்டோம். இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். ஒரு கலரி விடுங்க. ஓரளவுக்கு தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. காய் வெந்திருக்கான்னு பார்ப்போம். காய் ஒரு 90% நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம தேங்காய் பூலாம் போட்டு வேக வைக்கிறதுக்குள்ள ஒரு மீதி 10% நல்லா வெந்து வந்துடும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் மசாலாவை இப்போ பொரியலில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் மசாலா சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அதோடைய பச்சை வாசனை போய் அதோடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வந்து அதோடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் மசாலா சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்டான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.